10625 கிடைச்சிருக்கு. ஸோ இந்த நம்பரை நான் எதால மாடுலோ பண்ணேன்னா எனக்கு 3 டிஜிட் லாஸ்ட் 3 டிஜிட்ஸ் எடுக்க முடியும். 100ஆல பண்ணீங்க அப்படின்னா எனக்கு லாஸ்ட் 25 தான் கிடைக்கும். பட் ஆனால் 1000ஆல பண்ணீங்க 1000ஆல மாடுலோ ஆப்ரேட்டர் பண்ணீங்கன்னா லாஸ்ட் 3 டிஜிட்ஸ் எனக்கு கிடைக்கும். ஓகேவா? அப்போ 625 போது 625 இருக்கலாம், இல்லை வேற ஏதாவது நம்பராக இருக்கலாம். அட்டாமாஃபிக்கா இல்லைன்னா வேற நம்பர் கிடைக்கும். பட் நான் என்ன சொல்ல வரேன்னா, எனக்கு எந்த நம்பரால மாடுலோ பண்ணும், இந்த நம்பர் மாடுலோ பண்ண வேண்டிய நம்பரோட 10ஆ 100ஆ 1000ஆங்கிறது பேஸ்ட் ஆன் த டிஜிட்ஸ் இருக்கு. ஓகேவா? இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 1000. ஸோ 10 பவர் 3. அதை இதை நம்ம எப்படி எழுதலாம்? 390625 மாடுலோ 10 பவர் 3. 10 into 10 100, 100 into 10 1000. ஸோ அது எனக்கு இங்க கிடைக்குது. இப்போ இதுல வந்து எனக்கு 3ங்கிறது என்னது? அதே மாதிரி எல்லா இடத்துலையும் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து n. இந்த நம்பர் வந்து என்னது கொடுத்துருக்க நம்பரோட ஸ்கொயர். அப்போ n into n ஓகே மாடுலோ 10 பவர் 3 ஈக்குவல் டு எனக்கு n கிடைச்சிச்சு அப்படின்னா இது அட்டாமார்பிக். ஓகேவா? இல்லாட்டினா இட் இஸ் நாட் அட்டாமார்பிக். ஸோ இதே ஃபார்முலா தான் எனக்கு 2 டிஜிட்டுக்கும் வருமானு பாருங்க. இப்போ இதே ஃபார்முலா இங்கேயும் வருதான்னு பாருங்க. n into n-னா 625. ஓகே 625 மாடுலோ 100 வரணும். அப்போ இங்கே என்ன வரணும்? 10 பவர் 2 வரணும். அப்போ தான் 100 வரும். ஸோ 2 டிஜிட் நம்பராக இருந்ததுன்னா இது 10 பவர் 2 வரணும். இதுவே 1 டிஜிட் நம்பர்